ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஜோதிட எம்ஜிகே. நண்பர்களே, இப்ப நாம ஐப்பசி மாத ராசி பலன்களை ராசி வாரியா பார்க்கலாம் இந்த தொடர்ல. இப்போ எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஐப்பசி மாசத்துக்கு வரக்கூடிய தேதிகள் வந்து அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த மாசம் இருக்கு, ஐப்பசி மாசம். அப்ப இதை முன்கூட்டியே நம்ம தந்தாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கிறதுனால இப்ப முதல் பதிவா மேச ராசியை பார்ப்போம். நம்ம இந்த பதிவுல கொஞ்சம் ரத்தின சுருக்கமா முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு முதல்ல நம்ம எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம்னா ஒவ்வொரு கிரகங்களாவும் பார்த்துக்கலாம். குழந்தைகள் வழியில கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது அவங்க படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்ல ஹெல்த் விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லது நீங்க ஏதாவது கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேலை நிமித்தமா ஏதாவது ஒரு சின்ன ட்ரபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ப்ரெஷர் தான். நம்ம எல்லாமே சொல்றது எல்லாமே மாத வாரியா தான் பார்ப்போம். அதனால அது பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் அதான உறுத்தல்கள் கண்டிப்பா வரும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லைன்னா பூர்வீக சம்பந்தப்பட்டவமான இடைஞ்சல்கள்ல ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இது மொத காரணமா எடுத்துக்கீங்க. இந்த மாதம் முழுக்குமே கொஞ்சம் உங்களுக்கு மன சஞ்சலம் இருப்பதற்கு அதிகமாக காரணம் இருக்கு. அப்ப என்ன நினைக்கணும், இந்த மாதிரி மன சஞ்சலங்கள் வர்றதுக்குதான் நம்ம இந்த மாதிரி ஜோதிடங்கள் இதெல்லாம் பயன்படுது. அதே இப்ப இந்த மனசே சஞ்சலப்படாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எதுல அதிகமான ஆன்ம ஈடுபாடு இருக்கோ, அதாவது இறை வழிபாடு, உடற்பயிற்சி, இல்லாட்டி ஏதாவது சோசியல் சர்வீஸ், அதுல டைவர்ட் பண்ணுங்க. மன இறுக்கத்தை கம்மி பண்ணலாம். சோ அது ரெண்டாவது. உங்களுக்கு அடுத்தது வந்து என்ன சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றதுன்னா, கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் நல்லா பண்ணுவீங்க. கண்டிப்பா கடன் கிடைக்கலாம். கடன் வந்து நீங்க எதிர்பார்த்திருந்த கடன் கேட்டா கிடைக்கலாம். வேலை சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பிளஸ்ஸா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சரி, அப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது உங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் வந்து உங்களோட டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த மாசம் சரியா இருக்காது. அதனால கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. அப்புறம் வந்து உங்க சகோதரர்கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுலயும் ஒண்ணும் இல்ல. ரத்த சம்பந்தமான நோய்க்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரீங்கன்னா கொஞ்சம் கவனமா பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஸ்பெஷலா எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க வந்து அந்த ஏதாவது டாக்குமெண்டேஷன் சைட்ல இல்ல நீங்க வேற ஏதாவது யாராவது ஆசை காட்டி இது பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போகக்கூடாது. இந்த மாசம் பண்ண வேண்டாம். ஏதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் எதுவும் போடுறீங்கன்னா நிறுத்தி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மாசம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது அப்படியே எடுத்துட்டு வந்து பாத்துக்கணும்னா மனைவி எப்படி எடுத்துக்கலாம்னா மனைவி மூலமா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வரும். நல்லாவே கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய ஏதாவது ஒரு சிக்கல் இதை கூட அவங்க தீர்த்து வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மனைவி வகையில வரக்கூடிய திடீர் சொத்துக்கள் கூட வரலாம். அப்படியும் ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது மனைவியினால் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றவே மனைவி அல்லது பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு இது ஏற்றுறது காலமாகத்தான் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு பெரும்பொருள் தனவரவு அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் போன மாசங்கள்ல இருந்ததை விட பெட்டரா தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து 2-3 மாசமாவே கொஞ்சம் தடங்கள்ல இருந்திருப்பீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல இருக்கும். அது மாறுபட்டு இருக்கும். ஏன்னா குரு இப்ப வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு சில மாறுதல்கள்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ரிலீஸா இருந்தவங்களுக்கு ஒரு தேக்க நிலையும் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த இதுல எல்லாம் நீங்க பெரும்பொருள் நோக்கி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது பெர்ஃபெக்ட் காலம். நல்லாவே கை கொடுக்கும் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டு வாழ்க்கை கரெக்டா இருக்கும். அப்புறம் வந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு
இது ஒரு ராஜயோகம் தான். அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பிடித்தல் ராகு சம்பந்தப்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யோகமான காலநிலையாகவே நம்ம சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அம்மா வழி பாட்டி அவங்களுக்கு யாருக்காவது வந்து தொந்தரவுகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அம்மா வழி பாட்டிக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கடன் வந்து நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கடன் கிடைக்கலாம். கடன் வாங்குறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்குங்க. அது வந்து சுப விரயம் இல்லாம அசுப விரயமாகறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கூடுமான வரை வந்து கடனை தள்ளி போடுங்க. ஆரோக்கியம் பத்தி தான் நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் கவனமும் தேவைப்படுகிறது. தொழில் ரீதியா கிட்டத்தட்ட ரொம்ப மந்த நிலையிலேயே இருந்து வந்திருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஜூன் 30க்கு அப்புறமே வந்து கொஞ்சம் சரியில்லாத நிலையில இருந்திருப்பீங்க. அது இந்த மாதமும் தொடரும். அடுத்த மாத நம்ம வந்து கார்த்திகை மாதத்துல அந்த தொழில் ரீதியான பிணைவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா முன்னேற்றம் கொடுக்கும். லாபத்தையும் அது இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாசம் அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த தொழிலும் லாபத்துக்கு உள்ள பதிவா நம்ம கொடுக்க முடியும். என்ன நண்பர்களே, மேச ராசியை ஐப்பசி மாத ராசி பலன்களை கண்டுகளித்தீர்கள். அடுத்தடுத்து வரும் நாட்களில் அனைத்து ராசி பலன்களும் கண்டிப்பாக கொடுக்க இருக்கிறேன். எனது இந்த எம்ஜிகே என்ற தளத்தை உங்கள் நண்பர்களும் ஷேர் செய்து என்னை அதிக அளவு மேம்படுத்த உதவி கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே. நன்றி, வணக்கம்.